வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் தற்போது எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மிக தெளிவாக 10 நிமிஷத்தில் இந்த சேனல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ தற்போது இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாகவே வீட்டு உபயோகப் பொருட்கள் சிலிண்டர் விலையை 60 ரூபாய் ஏற்றிருக்காங்க. வணிக சிலிண்டர் விலையை 115 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது சிலிண்டர் தட்டுப்பாடு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. காரணம் என்னங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேட்கறது என்னன்னா, இஸ்ரேல் ஈரான் போர் காரணமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையே அதுதான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குறதுனாலையும் ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்குறதும் தான் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு முக்கிய காரணம். என்னன்னா, நம்ம இந்தியாவில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கிட்டத்தட்ட ஒரு 60% இறக்குமதி செஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 60% இறக்குமதியிலையும் 80 to 90% பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் நம்ம இறக்குமதி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறக்குமதி பண்ணி இப்போ அந்த வளைகுடா நாட்டில் போர் நடந்துட்டு இருக்க ஒரு காரணத்தினால வளைகுடா நாட்டில இருந்து வரக்கூடிய கப்பல், அதாவது அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும்னு சொல்லுவாங்க. அது ஈரானுக்கு ஒரு 33 கிலோமீட்டர் ஒரு இடம் ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கிற இடம் ஈரானுக்கு சொந்தமான கடல் பகுதி. அந்த இடத்துல கப்பல்கள் எல்லாமே நின்றுட்டு இருக்குங்க. காரணம், ஈரான் ஒரு சில கப்பல்கள் அனுமதிச்சாலும் அந்த கப்பலினுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, அதற்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுனால கப்பல் எல்லாருமே அங்கங்கே ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. இதனால அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய சிலிண்டர் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இது மிகப்பெரிய தட்டுப்பாடு நம்ம இந்தியாவுக்கு பொறுத்தவரையிலும். அதனால இப்போ வணிக பொருட்களின் சிலிண்டர் கண்டிப்பா தட்டுப்பாட்டில் தான் இருக்குங்க. இப்போ அரசு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னா, எஸ்மா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அத்தியாவசிய பராமரிப்பு சேவைகள் சட்டம் 1955 எஸ்மா சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்னன்னா, சிலிண்டரை யாராவது பதுக்குனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சிறைதாங்க. அதே மாதிரி சிலிண்டர் உற்பத்தியில் இருக்கவங்க எந்த ஒரு ஸ்ட்ரைக்லையும் ஈடுபடக்கூடாது. இதுதான் இப்போ கொண்டு வந்திருக்க அரசு நடவடிக்கையாக எடுத்து வந்திருக்காங்க. பிளஸ் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்பிஜிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்புல தான் வணிகத்துக்கான எல்பிஜி சிலிண்டரை அடுத்த கட்டத்துக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ அரசு எடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தியை அதிகப்படுத்திருக்காங்க. பிளஸ் இப்போ வளைகுடா நாட்டில இருந்து நம்ம இறக்குமதி பண்ணாம வேற எங்கேருந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கட்ட யோசனைக்கு போயிருக்காங்க. இதுல முக்கியமா என்னன்னா, யுஎஸ்ஏல இருந்து இறக்குமதி பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட்டு ஓடிட்டு இருக்கு. ஆனா யுஎஸ்ஏல இருந்து இப்போ இந்தியாவுக்கு சேரணும்னா கண்டிப்பா ஒரு 25 to 30 நாள் அது ஆகும். உடனடி கட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்கு அது வழி இல்லை. யுஎஸ்ல இருந்து இறக்குமதி பண்றதுக்கான யோசனையும் போயிட்டு இருக்கு. பிளஸ் ரஷ்யாட்ட இருந்து நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கலாமாங்கிற ஒரு ஐடியா போயிட்டு இருக்கு. பிளஸ் இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பீதி, மக்களிடையே இருக்கக்கூடிய பீதி. என்னன்னா, நார்மலாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெங்காயம் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நிறைய பேர் அதை சேமித்து வச்சிருப்பாங்க அந்த இன்க்ரீஸ் ஆகிற சமயத்தில். அப்போ அவங்க விற்பனை பண்ணுவாங்க, ஏன்னா லாபம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இந்த மக்களிடையே இருக்கக்கூடிய பீதியை பயன்படுத்தி நிறைய பேர் எல்பிஜி கேஸை அதாவது முக்கியமாக வணிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸை பதுக்கல் பண்ணி அப்புறம் அதை விற்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதுதான் இந்த எஸ்மா சட்டத்தை உடனே கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. ஹோட்டல் உரிமையாளர்களும் சரி, மற்ற பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கவங்களாம் தேவையில்லாத டிஷ்ஷை கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த டிஷ் செய்கிறதுக்கெலாம் சிலிண்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணுறதுனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த எல்பிஜி தட்டுப்பாடுனால. உங்கள் பகுதியில் ஏதாவது எல்பிஜி தட்டுப்பாடை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி.